நேற்றைய தொடர்ச்சி. பின்னர் பிரகதியிடமிருந்து மாரத் என்னும் உண்டாயிற்று. மாரத்தினிடத்தில் தவம், தாமசம், ராஜசம் என்னும் முக்குணங்களும் உண்டாயின. அவற்றிலிருந்து சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் ஆகிய பஞ்சதன் மாத்திரைகள் உருவாயின. இதிலிருந்து ஆகாசம், வாயு, தேயு, அப்பு, பிருதிவி எனப்படும் பஞ்சபூதங்களும் உண்டாயின. பஞ்சபூதங்களிடமிருந்து கர்மேந்திரியங்களான வாக்கு, பதம், பாணி, பாயிரு, உபஸ்தம் ஆகிய ஐந்தும் ஞானேந்திரியங்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஆவி ஆகியவையும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் அந்த காரணங்கள் நான்கும் உண்டாயின. இந்த 24 தத்துவங்களையும் தன் சுவாதீனம் செய்து கொண்ட நாராயணன் ஜலத்திலே தூங்கும்போது அவரது நாவிலிருந்து அழகிய தாமரை மலர் ஒன்று தோன்றியது. எண்ணற்ற இதழ்களோடு கூடியதும் அநேக யோசனை அகலமும் உயரமும் உடையதாயும் நறுமணத்தோடு கூடியதுமான அம்மலரிலிருந்து ஹிரண்ய கர்ப்பரான நான்முகன் அவதரித்தார். மாயை காரணமாக பிரம்மதேவனுக்கு தாம் யார் என்பது, எங்கிருந்து வந்தோம் என்பது, என்ன காரியத்துக்காக தாம் தோன்றியுள்ளோம் என்பது விளங்கவில்லை. எப்படியும் தம்மை தோற்றுவித்தவர் யார் என்பதை கண்டு கொள்ள வேண்டுமென்ற ஆவலில் அவர் தாமரை மலரின் அடிப்பாகத்திற்கு காம்பின் வழியாக இறங்கத் தொடங்கினார். கீழே இறங்கி செல்ல முடியவே இல்லாத பயணம் நீண்டது. எத்தனையோ வருடம் காலம் சென்றது. பிரம்மதேவன் இன்னமும் கீழே இறங்கி சென்று கொண்டிருந்தார். அவருக்கு களைப்பு மேலிட்டது. கீழே செல்வதை நிறுத்திவிட்டு மேற்புறமாக ஏறத் தொடங்கினார். அங்கும் அவர் நாடிய காரியம் நிறைவேறவில்லை. இதழ்களுக்கிடையே சுற்றி சுற்றி வந்ததுதான் மிச்சம். யாரையும் காணவில்லை. அவர் மிகவும் சோர்வடைந்து மூர்ச்சையாகி விழுந்தார். அப்போது தவம் செய்தையானால் நீ விரும்பும் காரியம் பூர்த்தியாகும் என்று ஓர் அசரீரி எழுந்தது.